காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை நீடிப்பதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. அடுத்த 20 நாட்களில் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டிவிடும் என வானிலை ஆர்வலர்கள் நம்பிக்கை. திருவாரூரில் தண்ணீர் இன்றி கருகும் 100 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருந்த குறுவை நெற்பயிர்கள் 10 நாட்களுக்குள் மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கவில்லை என்றால் பயிர்களை காப்பாற்ற முடியாது என விவசாயிகள் வேதனை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்விகளுக்கு இன்று பதிலளிக்கிறது அமலாக்கத்துறை. செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கில் திருப்பம் ஏற்பட வாய்ப்பு. பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதற்கான நிலத்தை கையகப்படுத்த பிளாட் எண்கள் வெளியீடு. மகாதேவிமங்கலம் கிராமத்தில் உள்ள 19 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்த பிளாட் எண்கள் வெளியீடு. திருச்சி அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் நகை 20,000 ரூபாய் ரொக்கம் திருட்டு. வீட்டிலிருந்த உணவுகளை எடுத்துச் சென்று வயல்வெளியில் அமர்ந்து சாப்பிட்டுவிட்டு சென்ற கொள்ளையர்களுக்கு காவலர்கள் வலைவீச்சு. குஜராத் மாநிலத்தில் கனமழை. கிரா அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளம். டெல்லியில் பல இடங்களில் அதிகாலையில் மீண்டும் மழை. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் பாதிப்பு. மகாராஷ்டிர மாநிலத்தில் பெய்யும் கனமழையினால் முலாமுதா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. புனே ஆற்றுப்பாலத்தில் அபாய அளவை கடந்து தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளதால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை. நம்பர் 1 டென்னிஸ் வீரர் சின்னர் ஒலிம்பிக் போட்டியிலிருந்து விலகல். உடல்நலக்குறைவு காரணமாக பங்கேற்க முடியவில்லை என எக்ஸ் தளத்தில் பதிவு. சீனாவின் ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பின் முதல் கூட்டு பயிற்சி. இந்தியா பங்கேற்பு. இருபது ஓவர் கிரிக்கெட்டில் இந்தியாவின் முன்னணி வீரர்கள் ஓய்வு. இலங்கை அணி சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பயிற்சியாளர் ஜெயசூர்யா பேட்டி. இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் இடையிலான 3வது டெஸ்ட் போட்டி. தங்களால் ஒரே நாளில் 400 ரன்கள் குவிக்க முடியும் என இங்கிலாந்து அணியின் முன்னணி வீரரான ஆலி போப் நம்பிக்கை. சர்வதேச ஒலிம்பிக் போட்டி பாரிஸில் நாளை கோலாகலமாக துவங்குகிறது. வண்ணமயமான நிகழ்ச்சிகளுக்கு பிரம்மாண்ட ஏற்பாடு. காவிரியில் தமிழகத்திற்கான நீர் திறப்பு குறைப்பு. காவிரி ஆற்றில் தமிழக எல்லையான பிடிகொண்டளவுக்கு நீர்வரத்து 28,000 கன அடியாக சரிவு. கமலா ஹாரிஸ் மிகவும் திறமையானவர். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பேச்சு. பங்களாதேஷில் பதற்றம் தணிந்ததால் இந்திய எல்லையில் போக்குவரத்து மீண்டும் துவங்கியது. இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் சோதனை சாவடி திறக்கப்பட்டதால் இயல்பு நிலை திரும்பியது.